வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ பாத்து தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, ஒரு கையளவுக்கு தொலியோட வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். உரப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு இது சேர்த்துருக்கேங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக இது ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லிச்செடி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது புதினா கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் லேசாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நான் ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு அன்னாச்சி பூவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா வெங்காயத்தோடு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, க்ரீன் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக பச்சை வாடை போட்டுங்க, அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்க கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வீதம் நான் கொதிக்க வச்சுருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நான் 2 டம்ளர் அரிசியை நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு உரப்பு டெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஒரு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பொட்டேட்டோ பாத் ரெடி ஆயிருங்க. நல்லா உதிராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி பீன்ஸ் கேரட் கூட இது கூட சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.